நமஸ்தே. இன்றைக்கி நம்ம பரீட்சையால் 5th லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 4 லெசன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த லெசன் நீங்கள் பாருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ட் 5 அப்படின்னா 5th லெசன் கா கே கி. இப்போது சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணப்போ கா கே கி இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன மீனிங்கில் வருதுங்கிறத நம்ம இந்த லெசனில் இன்றைக்கி படிக்க போகிறோம். படா படே படி பெரியன்னு அர்த்தம், சோட்டா சோட்டே சோட்டினா சின்னதுன்னு அர்த்தம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யஹ கோபால் ஹே. யஹ அப்படின்னா இதுன்னு அர்த்தம், வஹனா அதுன்னு அர்த்தம். இங்கே யஹ இருக்கு, ஸோ இது கோபால். यह रमेश है, इधर रमेश. गोपाल रमेश का भाई है. गोपाल வந்து ரமேஷோட அண்ணன். பாயி அப்படின்னா இது வந்து பிரதர்னு அர்த்தம். ஓகே, பிரதர். கோபால் ரமேஷ் கா சோட்டா பாயி ஹே, அதாவது கோபால் வந்து ரமேஷோட சின்ன தம்பி. ஓகே, தம்பி. பாயினா பிரதர்னு அர்த்தம், சோட்டா பாயினா சின்ன தம்பின்னு அர்த்தம். கோபால் கா படா பாய் கौन है, கோபாலோட பெரிய அண்ணன் யாரு, कौन அப்படின்னா யாருன்னு அர்த்தம். கோபால் கா படா பாய் ரமேஷ் है, கோபாலோட பெரிய அண்ணன் ரமேஷ். ஓகே, இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கனால இது ஹே வச்சு இங்கே சென்டென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வருது. யஹ விமலா ஹே, இது விமலா. விமலா கோபால் கி பஹன் ஹே. விமலா வந்து கோபாலோட தங்கச்சின்னு அர்த்தம். பஹன்னா தங்கச்சி. விமலா கோபால் கி சோட்டி பஹன் ஹே. விமலா வந்து கோபாலோட சின்ன தங்கச்சி. விமலா கி படி பஹன் கौन है, விமலாவோட பெரிய அக்கா யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விமலா கி படி பஹன் ராகினி ஹே. விமலாவோட பெரிய அக்கா வந்து யாருன்னா ராகினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபால் கே பிதாஜி கா நாம் கியா ஹே, கோபாலோட அப்பாவோட பெயர் என்ன. கோபால் கே பிதாஜி கா நாம் மணிலால் ஹே. கோபாலோட அப்பாவோட பெயர் வந்து மணிலால். கோபால் கி மாதாஜி கா நாம் கியா ஹே, அதாவது கோபாலோட அம்மாவோட பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கோபாலோட அம்மாவோட பேர் காயத்ரி. அப்போது கோபால் கி மாதாஜி கா நாம் காயத்ரி ஹே. ये कौन है, ये गोपाल के अध्यापक है. அவங்க யாரு, ஏ कौन हैனா இவங்க யாரு, இவங்க கோபாலோட டீச்சர். அத்தியாபக்னா டீச்சர்னு அர்த்தம். இங்கே இந்த கே பார்த்தீங்கன்னா உடைய அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு. ஓகே, யஹ कौन है இவங்க யாரு, யஹ லீலா ஹே. இவங்க பேர் லீலா. லீலா விமலா கி சஹேலி ஹே. ஓகே, यह कौन है, यह गोपाल का दोस्त है. இவங்க யாரு, இவங்க கோபாலோட ஃப்ரெண்டு. இப்போ இங்கே பாருங்கள், யஹ தோத்தா ஹே. யஹ தோத்தா அப்படின்னா இது ஒரு பேரட். பேரட் தான் நம்ம தோத்தான்னு சொல்லுவோம். தோத்தேக்கே கவுன்ச் லால் ஹோத்தி ஹே, அதாவது அதோட வாய், அந்த பீக் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரெட் கலரில் இருக்கும். தோத்தா கே ஷஹர் ஹரா ஹோத்தா ஹே, அதாவது அதோட உடம்பு ஃபுல்லாக அது வந்து பச்சை கலரில் தானே இருக்கும். ஹரா அப்படின்னா க்ரீன் கலர்னு அர்த்தம். யஹ பந்தர் ஹே. பந்தர் அப்படின்னா என்னது, குரங்குன்னு அர்த்தம். பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹே, அதாவது அதோட வால் ரொம்ப பெருசாக இருக்கும். லம்பி அப்படின்னா பெருசாக இருக்கும், பூஞ்ச் அப்படின்னா வால். பந்தர் கி பூஞ்ச் கேசே ஹே, அதாவது பந்தர்க்க வால், அதாவது குரங்கோட வால் எப்படி இருக்குது. ஸோ பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹே, அதாவது குரங்கோட வால் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது. லம்பினா நீளமாக இருக்குன்னு அர்த்தம். யஹ காய் ஹே, இது ஒரு பசுமாடு. காய்க்கா தூத மிட்டா ஹோத்தா ஹே, அதாவது பசுமாட்டோட பால் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காய்க்கா தூத கேசா ஹே, அதாவது பசுமாட்டோட பால் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. காய்க்கா தூத் மிட்டா और பத்லா ஹோத்தா ஹே, அதாவது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு அகெயின் அதே சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம மெயின் திங்க்கு வரோம். அபியாஸ். அபியாஸ் அப்படின்னா எக்ஸசைஸ்னு அர்த்தம். இங்கே ஜவாப் தோன்னு இருக்குது. அண்ட் சஹி சப்து சோன்கர் வாக்கிய பூரா கரோ பார்க்க போகிறோம். இனி அடுத்து விலோம் சப்த லிக்கோ. விலோம் சப்த லிக்கோ அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் நம்ம இதுக்கு எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள், ஹிந்தி மே அனுவாத் கரோ, அதாவது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் எல்லாமே நம்ம ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம்.
पार्ट 5 जवाब दो गोपाल के पिताजी का नाम क्या है ஸோ அவங்க நேம் வந்து மணிலால் இல்லையா ஸோ கியாவை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த நேம் மட்டும் இங்கே நம்ம போட்டிருக்கோம் கோபால் के पिताजी का नाम मणिलाल है विमला की बड़ी बहन कौन है राहिनी विमला की बड़ी बहन है लीला के किसकी सहेली है लीला विमला की सहेली है बंदर की पूंछ कैसे है அதாவது குரங்கோட வால் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ बंदर की पूंछ लंबी होती है तोते के शरीर कैसे है शरीर அப்படின்னா உடம்பு அதாவது கிளியோட உடம்பு என்ன கலரில் இருக்குது तोते के शरीर हरा होता है हरा அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் सही शब्द की चुनकर वाक्य पूरा करो இங்கே வந்து கா கே கி ஸோ இங்கே வந்து நம்ம கீ யூஸ் பண்ணுவோம் तोते की चोंच लाल है की அதோட ये गोपाल के अध्यापक है இங்கே ஏங்கிறது ஒரு ப்ளூரல் டர்ம் ஸோ இதுக்கு வந்து கே தான் யூஸ் பண்ணுவோம் गाय का दूध मिठा होता है ஸோ गाय का दूध रमेश गोपाल का बड़ा भाई है ஸோ बड़ा छोटी வராது बड़ा तोता का शरीर हरा होते है विलोम शब्द பார்க்கலாம் बड़ा छोटा பெரியது சின்னது மிட்டா கடுவா அதாவது ஸ்வீட்டு பிட்டர் லம்பா சவுடா அதாவது ரொம்ப நீளமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் दोस्त दुश्मन फ्रेंड एनिमी पतला गाढ़ा ओके இப்போ ஹிந்தி में अनुवाद करो இது ஒரு பேரட் திஸ் இஸ் அ பேரட் அப்படின்னா நம்ம ஹிந்தியில் யஹ் தோத்தா ஹேன்னு சொல்லுவோம் मंकीज टेल इज लॉन्ग இது வந்து बंदर की पूंछ लंबी होती है काउस मिल्क स्वीट गाय का दूध मिठा होता है ஓகே இப்போ இந்த லெசன் உங்களுக்கு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்